இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயும் உன்னுடைய பையனும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? மித்ராவை கட்டிக்க போற மனைவி. நான் ஆல்ரெடி மித்ராவோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, லக்ஷ்மி தான் மித்ராவோட மனைவி. இந்த வீட்டோட மருமக. ஜுன்னு தான் இந்த வீட்டோட வாரிசு. லக்ஷ்மி தன்னுடைய பொண்டாட்டி கிடையாது, ஜுன்னு தன்னுடைய பையன் கிடையாதுன்னு மித்ரா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னார்ல. அது இவங்க எனக்கு வேண்டான்னு சொல்லியும் கூட திரும்பவும் எந்த முகத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க? எங்க மருமகளா என் பேரனா வந்திருக்காங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல மனிஷா. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் எனக்கு வரும் அங்கிள். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் மனிஷா. இப்போ ஏன் தேவையில்லாம பேசுற? நடுவுல நீ எதுக்கு பேசிட்டு இருக்க விவேக்? அவங்க பேசி முடிவெடுக்கட்டும், உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? மனிஷாவை சப்போர்ட் பண்ணி நீ எதுக்காக மாம் பேசிட்டு இருக்க? அதுவும் அவங்க பேசி முடிவெடுத்துப்பாங்களா? அவங்க என்ன வெளியாளுங்களா மாம்? நான் சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தான் வளர்ந்தேன். பெரியமாவும் பெரியப்பாவும் என்ன அவங்க பெத்த பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. அண்ணன் என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அண்ணி எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. யாருக்கும் எதுக்கு? நம்ம சஞ்சனா விஷயத்துல அண்ணி எவ்வளவு உதவி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் திரும்ப சொல்லிதான் ஞாபகப்படுத்தணுமா? மனுஷனா பிறந்ததுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணுமா? அண்ணி மாதிரி தங்கமானவங்களை நாம ரொம்ப மரியாதையா நடத்தி ஆகணும். நீ சொல்ற மாதிரி அவ நல்லவனா எதுக்கு தப்பு செய்யணும் விவேக்? அவள உன்னோட அண்ணன் எதுக்கு வேண்டான்னு சொன்னாரு? யாரு தப்பு செஞ்சாங்க, யாரு மாமாவோட மனச மாத்துனாங்கன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பேசாத. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்ன ஏன் தங்கச்சி அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குவியா? கையை இறக்கு. என் தங்கச்சி அடிக்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீ இப்ப ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, நான் இந்த வீட்டோட மருமக தான், மித்ராவோட மனைவி. ஜுன்னு எங்களோட பையன். நாங்க இந்த வீட்ல இருக்க உரிமை இருக்கு. எங்களை வர வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன கேப்பியா?